எல்லோருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மே 22 என்ன நாள்னு தெரியுங்களா? உலக தாய்மொழி தினம், அதாவது வேர்ல்டு மதர் டங் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் தாய்மொழியான தமிழை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறதுல ரொம்பவே பெருமைப்படணும். அதுதான் ஒவ்வொரு தமிழனோட உள்ளார்ந்த உணர்வாக இருக்குங்க. ஸோ இந்த உலக தாய்மொழி தினமான இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை பேசணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காகத்தான் இந்த பதிவு. ஒரு 2-3 வாரமாக பார்த்துட்ருக்கோம். மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை அப்படின்னு ஏகத்துக்கும் 2 தரப்புக்கு நடுவில் ஒரு பெரிய வார்த்தை போர்களும் விவாதங்களும் ரொம்ப தடித்த குரலில் அநாகரிகமான பேச்சுக்களும் போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, அரசியல் அதாவது லெட்ஸ் கீப் இட் அப்பார்ட். அரசியலில் சகஜம்தான். எந்த ஒரு விஷயத்தையும் தங்களோட அரசியல் நன்மைக்காக கையில் எடுத்துக்கிட்டு வார்த்தை விளையாட்டில் விளையாடுறது அரசியல் கட்சிகளோட வாடிக்கை தான். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பொருட்படுத்த வேண்டாம். பட் உண்மையிலுமே தமிழகத்திலிருந்து தமிழகத்தோட பிரதான ஆளும் கட்சியும் தமிழகத்திற்குடைய மற்ற இதர கட்சிகளும் ஒருங்கிணைந்த குரலில் இந்தி திணிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புகள் எழுப்புறாங்க. அது உண்மையாக என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு சின்ன பார்வை தான் என்னோடய பார்வை தான் இது. நான் சொந்த ஊர் நாமக்கல்ங்க. என் சொந்த ஊர் நாமக்கல் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். உழைப்புக்கு பேர் போன ஊர். கோழிப்பண்ணை, லாரி, இந்த மாதிரியான நிறைய தொழில்கள் நிறைஞ்ச ஊர். அதே சமயம் நீங்கள் கல்வியறிவு விகிதத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு கல்வியறிவு பெற்ற மாநிலங்களில் இந்தியாவிலேயே முன்னணி மாநிலம். தமிழ்நாடு அந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் எங்கள் ஊர்லேருந்து வெளியில் போய் படிக்கிறவங்க, தொழிற்கல்வி படிக்கிறவங்க, அப்ராட்டில் செட்டில் ஆகிறவங்கன்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, பேசிக்கலி நாமக்கல் விவசாய பூமி தாங்க. மானம் பார்த்த பூமிமாங்க இல்லையா? மழை பெஞ்சா விவசாயம் நடக்கும். முன்னாடி ஏரி தண்ணி வச்சு விவசாயம் பண்ணுவாங்க. லார்ஜ்லி இட்ஸ் லைக் கொங்கு பெல்ட்டில் முக்கியமான ஊருங்கிறதுனால இது விவசாய பூமி. இப்போ முக்கால்வாசி பேர் மானம் பார்த்த பூமியாக இருக்கிறதுனால விவசாயம் ரொம்ப நடக்காதனால அதனால தான் இதர தொழில்கள்லாம் வந்துச்சுங்க. கோழிப்பண்ணை, ஏன்னா விவசாயத்தில் வருமானம் இல்லை, பிழைக்கணும், பிள்ளைக்குட்டியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கப்போ தான் கோழிப்பண்ணை, லாரி, அது சார்பான எல்லா தொழில்களும் நாமக்கல்ல டெவலப் ஆச்சு. இப்போ என்னாச்சுன்னா, நல்லா காசு பார்க்க ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் தன் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்க ஆரம்பித்தாங்க. தொழிற்கல்வி அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் தொழிற்கல்வி படித்த குழந்தைங்க மினிமம் ஒருத்தராக இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருக்க மெடிசின் படித்தானா நம்ம குழந்தைங்க மெடிசின் படிக்க வைக்கணும், பக்கத்து வீட்டில் இருக்க இன்ஜினியரிங் படித்தானா நம்ம குழந்தைங்க இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி போட்டுக்கிட்டு எல்லாரும் படிக்க வச்சாங்க. அதோட விளைவு என்னாச்சுன்னா, விவசாயத்தை பெரும்பான்மையாக நம்பிட்டு இருந்த எங்கள் ஊரில் விவசாயம் செய்கிறதுக்கான ஆட்களோ இல்லை கோழிப்பண்ணையில் வேலை செய்கிறதுக்கான ஆட்களோ கிடைக்கிறது மிகப்பெரிய தட்டுப்பாடு உருவாகிருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா ஏன்னா எங்கள் ஊரில் இருக்க படித்த பசங்க அத்தனை பேரும் வெளில வேலைக்கு போகிறதுனால கோழிப்பண்ணையில் வேலை செய்கிறக்கோ இல்லை விவசாயம் வேலை செய்கிறக்கோ ஆள் இல்லாததுனால இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, வட இந்தியாவில் கல்வி அறிவு கம்மியாக இருக்கிறதுனால, ஏன்னா அவனுங்க வெறும் ஹிந்தி மட்டும் தானே தெரியும் அவனுங்களுக்கு. அதுலேயுமே ஹிந்தியுமே பேச தெரியுமே ஒழிய இந்தியை அகடமிக் ரீதியாக ஹவு ஸ்ட்ராங், இலக்கண சுத்தமாக அவங்களோட அந்த லாங்குவேஜோட வெல்த் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் லெவலில் பார்த்தா ரொம்பவே கம்மிங்க. இப்போ தமிழில் இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். நான் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் தான் படித்தேன். மாவட்ட அளவிலான பேச்சு போட்டிகள்லாம் போய் பேசி நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்த எனக்கு வெறுமனே தமிழ் பேச மட்டும் தெரியாதுங்க. தமிழில் இலக்கண சுத்தமாக எழுதத்துறையும் போட்டிகளில் போய் பங்கெடுத்துக்கிட்டு பரிசு எடுத்துக்கிற அளவு என்னோட தமிழில் நான் அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கேன். இது அப்படியே நம்ம தூக்கி நார்த் இந்தியாவில் பொருத்தி பார்த்தோம்னா, we will never be able to see இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் தன்னோட தாய்மொழியில் நல்ல ஒரு புலமை பெற்றவர்கள்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு தாய்மொழியும் தகராறு, ஆங்கிலமும் தகராறு, படிப்பும் தகராறு இருக்கனால அவங்களோட படிப்பறிவு விகிதம் தமிழ்நாட்டை பார்க்கும்போது ரொம்ப 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 கம்மிங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, பழப்பு தேடி கும்பலாக சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு மூவ் ஆகிறாங்க. இது நம்ம எல்லாம் பார்க்கணும். இப்போ எங்கள் ஊரில் கோழிப்பண்ணையில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லாதனால நார்த் இந்தியாவிலேருந்து ஏஜென்ட்டுகள் மூலமாக கூட்டமாக கூப்பிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே கிடைக்கிற கோழிப்பண்ணையில் நாங்கள் கொடுக்குற சம்பளமே பார்த்தா அது பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சு வாங்குற சம்பளம் அளவுக்கு அவங்க அவ்வளோ திருப்தியாக வேலை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க படிக்காதனால அவங்களுக்கு அந்த வேலை தான் கிடைக்குது. அதே அவங்களுக்கு போதுமானதாக தே ஆர் சாட்டிஸ்ஃபைங் தம்செல்ஃப். இதே மாதிரி நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போயிருந்தேங்க.
ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. ராமேஸ்வரம் போகிற வழியில் இருக்க நிறைய ஹோட்டலில் வந்து டீ சாப்பிடவும் டிஃபன் சாப்பிடவும் நிறுத்தின இடத்துல ராமேஸ்வரம் டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம்னா ஈவன் ஐ வுட் சே அதுக்கு முன்னாடி இந்த ஊர் சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் கூட ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியமாக இருக்குது. அவ்வளோ ஹிந்தி பேசுகிற பசங்க, ஹிந்தி பேசக்கூடிய பசங்க. ராமேஸ்வரத்தை சென்னை விடுங்க, சென்னை பெங்களூர் இந்த மாதிரி மெட்ரோவில் வந்து மற்ற மொழி பேசுகிறவங்க இருக்கிறது ரொம்ப காமன். பட் கோ டுவர்ட்ஸ் சவுத் ஹோட்டலில் சின்ன சின்ன ஹோட்டலில் எல்லாம் வேலை செய்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா இவங்க வர்றதுனால வந்து நிறைய வந்து லோக்கலாக வந்து வயலன்ஸும் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இப்போ ஹிந்தி திணிக்கப்படுதா அப்படின்னு எதனால் இதை சொல்கிறேன்னா, ஹிந்தி திணிக்கப்படுதுன்னு ஏன் சொல்கிறோம்னா, அவங்க வந்து வடக்கில் இருக்கவங்க அரசியல்வாதிகள் என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்களோட பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக பாப்புலேஷன் கண்ட்ரோல்லையும் பார்த்தோம்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து நம்மளோட பர்த் ரேட் வந்து ரொம்ப கம்மிங்க. ஏன்னா வந்து குடும்ப கட்டுப்பாடு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப தீவிரமாக ஆக்கப்பூர்வமாக எடுத்துகிட்டு போனதுனால நம்மளால் வந்து நம்மளோட மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடிஞ்சுது. பட் அதே படிப்பறிவு அவ்வளோவா இல்லாத வட இந்திய மாநிலங்களில் வந்து பாப்புலேஷன் படுத்துகிட்டே போகுது. இது ஒரு வகையில் நமக்கு அட்வான்டேஜுங்க, இன்னொரு வகையில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனை வந்து ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை வந்து மாற்றி அமைப்பாங்க. இப்போ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமாக கிடைக்கும், அவங்களுக்கான எம்பி சீட்டுகள் அலோகேஷன் அதிகமாகும். சவுத் இந்தியாவில் நம்ம பாப்புலேஷனை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு அக்ரெசிவாக வந்து தொழிலையும் எல்லா விஷயங்களையும் மேலே ஏறி போகிற அதே சமயத்தில் பார்லிமெண்ட்டில் போய் நம்ம பேசக்கூடிய நம்மளோட ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக குறைஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இவங்க வந்து தங்களோட பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால அவங்க எல்லா பக்கமும் போயிட்டுருக்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நம்ம ஹிந்தி பேசக்கூடிய நிறைய ஆட்கள் வந்து தெற்க கன்னியாகுமரி வரைக்கும் ஊடுருவி இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை வந்து இங்கேயே செட்டில் ஆகி இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸையும் ஒரு வட இந்திய மாநிலத்துக்கு ஈக்குவலாக வந்து மாற்றுறதுக்கான வேலை தான் வந்து இந்த ஹிந்தியை வந்து அவங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு வந்து கொடுக்கக்கூடிய கட்டாயம் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட குழந்தைங்க நார்த் இந்தியன்ஸ் சவுத் இந்தியாவுக்கு வர்றாங்க, படிக்கிறாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு வந்து மும்மொழி திட்டத்தில் ஹிந்தி இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி படிக்கிறது. யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் டிப்பிக்கலாக வந்து இருமொழி கொள்கை மட்டும் இருக்கிற ஸ்கூலில் போய் நார்த் இந்தியன் கிட்ஸ்னால படிக்க முடியாது. இப்போ அவங்கள வந்து இங்கேயே வந்து படிக்க வைப்பாங்க. முதல்ல ஹிந்தி படிக்க கட்டாயமாங்க. அடுத்து வந்து ஹிந்தி படித்தான்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து அவனை எழுத வச்சு அவனுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. நம்மளோட வாய்ப்புகள்ங்கிறது வந்து தமிழ்நாட்டு குழந்தைங்களோட வாய்ப்புகள்ங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படும்னு வச்சுக்கோங்களேன். இதை தான் வந்து ரொம்ப தெளிவாகவே சென்ஸ் பண்ணிக்கிட்ட ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இருமொழி கொள்கை தான் எங்களோட கொள்கைன்னு வந்து அறிஞர் அண்ணா காலத்திலிருந்தே அதை தூக்கி பிடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வட இந்தியாக்காரங்க வந்து ஒவ்வொரு மாநிலமாக உள்ள ஊடுருவி ஹிந்தி டீச் பண்ண வைக்கிறவங்க பேரில் அங்கே இருந்த ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிரா ஆளுநர் ஃபட்னாவிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மராத்திய அரசு அலுவலகங்களில் வந்து மராத்தியில் உரையாடுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம், இதை கடைப்பிடிக்காதவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா மராத்தி வந்து ரொம்ப இலக்கிய வளம் நிறைஞ்ச தமிழ் மாதிரி ஒரு ரிச் லாங்குவேஜுங்க. ஹிந்தியோட ஊடுருவல்னால இப்போ என்னாச்சுன்னா மராத்திங்கிற அந்த லாங்குவேஜ் வந்து ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போய் ஹிந்தி தான் டாமினேட்டிங்காக இருக்குது மகாராஷ்டிராவில். இதே கதை தான் வந்து நார்த்தன் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயும் போஜ்புரி இந்த மாதிரியான லாங்குவேஜ் வங்காளி லாங்குவேஜும் ஒழிஞ்சு போனதுக்கு காரணம் ஹிந்தியோட ஊடுருவல் தான். ஹிந்தி வந்து கற்றுக்கலாங்க. ஹிந்தி கற்றுக்கிறது வந்து ஒரு ஹிந்தியை வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எங்கேயுமே மும்மொழி கொள்கைன்னு சொல்லவே இல்லை. இவங்க தான் புழுகிட்டு தெரியுறாங்க. அதே மாதிரி வந்து லாங்குவேஜஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அது பிரகாரம் பார்த்தோம்னா ஹிந்தி உள்பட ஒரு கிட்டத்தட்ட 15 லாங்குவேஜஸ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்தை இணைப்பு மொழின்னு சொல்லியிருக்காங்க முதல் 15 வருஷத்துக்கு. ஸோ அகில இந்திய அளவில் பார்த்தோம்னா ஹிந்தி உள்பட ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் இருக்குது. கோட்டுங்க, அஃபிஷியல் லாங்குவேஜ், நாட் நேஷனல் லாங்குவேஜ். அண்ட் இங்கிலீஷ் இஸ் ஆல்வேஸ் ரெகக்னைஸ் இணைப்பு கனெக்ஷன் லாங்குவேஜ். அதுனா இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தை தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அரசியலமைப்பு சட்டம் தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை நம்ம லாங்குவேஜஸ் ஆக்ட் பற்றி நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. வாய்க்கு குசாமல் போய் பேசுகிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் வந்து சொல்லுதுங்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தோட எந்த ஷரத்தும் மும்மொழி கொள்கைன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. அதே மாதிரி வந்து அரசோட சட்டத்திட்டங்களை தான் வந்து நம்ம வந்து வி கேனாட் வயலேட் ஆர் வி கேனாட் ரிஜெக்ட். பாலிசி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பாலிசி இருக்கும், ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் பாலிசி இருக்கும். பாலிசிங்கிறது நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற ஒரு 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 ஐடியா தான். பாலிசிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் தான். இட்ஸ் நாட் அ லா. ஸோ எனி பாலிசி கேன் பி ரிஜெக்டட், எனி பாலிசி கேன் பி டிபேட்டட், எனி பாலிசி கேன் பி டிஸ்அப்ரூவ்ட் அன்டில் அதர்வைஸ் இட் பிகம் அ லா.
இதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளை வந்து நான் வடக்கத்தில் இருக்கவங்களோட அறிவு லெவல் தான் நமக்கு இருக்குன்னு நினச்சிட்டு உளறிட்டு இருக்காங்க இந்த வடக்கத்திய அரசியல்வாத முட்டாள்கள். எனி லா cannot be law once it gets passed as a law in both the Rajya Sabha and Lok Sabha. Yes, of course, violating a law will not be accepted. கொள்கை NEPங்கிறது வந்து கொள்கை தான், தேசிய கல்வி கொள்கை தான். கொள்கைங்கிறது இட்ஸ் அ பாலிசி லெவல். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசி இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி இருக்கும். உன்னோட பாலிசியை நான் அக்செப்ட் பண்ணணும் அவசியம் இல்லை until it is not becoming a law. கொள்கை முடிவுங்கிறது வந்து எப்போவுமே வந்து நம்ம we can debate, we can discuss, we can reject ஆல்சோங்க. அதாவது ஆளும் திமுக கட்சியோட சட்டத்துறையோட நிபுணத்துவம் தெரியாமல் இவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. திமுக அரசோட சட்டத்துறை அந்த லீகல் விங்குங்கிறது வந்து ரொம்பவே எக்ஸ்பர்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க. ரொம்ப படித்தவங்க, பெரிய ஆளுமை உள்ளவங்களால நிரப்பப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். அதனால் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் போய் ஒரு கேஸை டிபேட் பண்ணணுன்னா திமுகவுக்கு வந்து அது வந்து கேக் வாக் மாதிரி. அது புரியாமல் இவங்க விளையாண்டுட்டு அசிங்கப்படுறாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு கல்வி அமைச்சராக இருக்கிறதுக்கே வந்து ஒரு பாலிசிக்கும் ஒரு லாவுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. சரி, அதை விடுங்க, அரசியல்வாதிகள் பொழப்பு நம்ம உள்ள போக வேண்டாம். ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது வந்து இதனால தான் வந்து தமிழ்நாடு மாதிரியான விழிப்புணர்வு பெற்ற மாநிலங்கள் வந்து ஹிந்தி திணிக்கப்படுதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், இங்கே வந்து அளவுக்கு அதிகமாக உள்ளே வந்துட்டுக்கூடிய நார்த் இந்தியன் பாப்புலேஷன் அவங்கள வந்து இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் செட்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹிந்தியை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்கிறத வந்து ப்ராப்பராக வந்து தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதனால தான் எதுக்குறேன், ஏன்னா 2வது டே இது வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்விடுறாங்க. எல்லாமே வந்து நம்ம நாட்டு மக்கள் தான், நம்மளோட சகோதரர்கள் தான். பட் 2வது டே ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோட வெல்ஃபேர் தான் முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் குடும்பத்துக்கு வெளியே. வசுதேவ குடும்பம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா வந்து வாயில் வந்து வட சொல்கிற வேலை தாங்க. இந்த உலகமே வசுதேவ குடும்பம், நம்ம அனைவரும் ஒரு குடும்பங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா புல்லரிக்கிறதுக்கு வேணால் வந்து பேசிக்கலாம், வந்து வேணால் சொல்லிக்கலாம், சங்க பரிவாரங்கள் வேணால் ஆனந்த கூத்தாடலாம், எப்படி பேசுகிறாரு பாருன்னு. வசுதேவ குடும்பமும் கிடையாது, ஒரு பொருளங்கா குடும்பமும் கிடையாதுங்க. முதல்ல நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்தோட வெல்ஃபேர், அதுக்கப்புறம் தான் ஊரானுக்கு. அதனால் வந்து நம்ம மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு குழந்தைகள், அவங்களோட வேலைவாய்ப்பு, ஃபியூச்சர், இதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நார்மலான ஆளுனால வந்து மற்ற இந்தியர்களை பற்றி யோசிக்க முடியும். எல்லோரும் இந்தியர்கள் தான், எல்லோரும் என் சகோதரர்கள் தான். பட் எனக்கு வந்து என்னுடைய மாநிலத்து மக்களோட நலம் தான் முதல், அதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்களை பற்றி என்னால் யோசிக்க முடியும். இதனால் என்ன நீங்கள் செல்ஃபிஷ்னு சொன்னாலும் சொல்லிக்கோங்க, அது எனக்கு அக்கறை இல்லை. ஏன்னா ஐ எம் அ தமிழியன் ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி ஐ எம் இந்தியன், தென் ஒன்லி ஐ எம் அ குளோபல் சிட்டிசன். வசுதேவ குடும்பம், பொருளங்கா, புண்ணாக்கு எல்லாமே. அதனால் அரசாங்கம் வந்து இந்தியை திணிக்குது அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. இதை வந்து நம்ம வந்து அர்த்தமற்றது, தேவையில்லாமல் வந்து அரசுக்கு, மத்திய அரசுக்கு எதிராக களங்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து we have to reject. All these are nothing other than nonsense. தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் such a state with such awareness. ரொம்பவே ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டு திங்கிங் உள்ள மாநிலங்க. இங்கே ஆள்ற அரசுகள் அனைத்துமே வந்து ரொம்பவுமே வந்து சமூக நீதியை தூக்கி பிடிச்சு மக்களுக்கு வந்து லாங் டேர்மில் என்ன தேவை, இந்த மாநிலத்தை வந்து உலகளாவிய மாநிலமாக மாற்ற, உலகளாவிய தரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறத வந்து ரொம்ப சிந்திச்சு தான் செயல்பட்டு இருக்காங்க. எடுத்தங்க வந்து யாரும் பண்ணுறது இல்லைங்க. அதனால் நாமளும் சொல்லுவோம், ஹிந்தி திணிக்கப்படுகிறது, அதை தமிழகம் ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ளாது. அனைவருக்கும் உலக தாய்மொழி தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.